முத்தழகு, பூமி 2 பேருக்குமே சேர்ந்து அழகா நலங்கள்லாம் வச்சிட்ருக்காங்க. நல்லா சந்தனம்லாம் பூசிட்டு வளையல் எல்லாமே போடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு பேச்சு போடுறாங்க. அப்புறம் அவங்க அக்கா போடுறாங்க. அடுத்தது ஸ்வேதா, அவங்க சித்தி எல்லாருமே ஒவ்வொருத்தரா அழகா பண்ணிகிட்ருக்காங்க. "பரவாயில்லையா முத்தழகு, உங்களால் உட்கார முடியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. "பரவாயில்லங்க, ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க. அப்போ அங்கே அதெல்லாம் பார்க்கும்போது அஞ்சலிக்கு, ரெஜினாக்கு 2 பேருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. பாண்டி வராங்க. வந்தவுடனே மாலை போடுறாங்க. "வா அஞ்சலி, நான் போடுறேன். எல்லாமே நாம பண்ணலாம். சூப்பரா பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மாலைலாம் போட்டு, அதே மாதிரி நலங்கள்லாம் சந்தனம்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்ட சொல்கிறாங்க. ரெஜினாவும் அஞ்சலிக்கு வைக்கிறாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா வந்து அதே மாதிரி நலங்கெல்லாம் வச்சுட்டு வளையலெல்லாம் போட்டுட்ருக்காங்க. சரி, சீமந்த சாப்பாடு குடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சாப்பாடும் கொண்டு வந்து அப்படி முத்தழகாண்ட வச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரா சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட சொல்கிறாங்க. பேச்சு வந்து சாப்பாடு ஊட்டுறாங்க. என்னோட குலசாமியே வந்து எனக்கு பொறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஊட்டுறாங்க. அதே மாதிரி அடுத்தது அவங்க அக்காவும் ஊட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே ஒவ்வொருத்தரா ஊட்டிகிட்டே இருக்காங்க சாப்பாடு முத்தழகுக்கு. அடுத்தது அவங்க சித்தி வந்து ஊட்டும்போது அப்படியே அழறாங்க. தோள்லேயே அப்படி சாஞ்சிக்கிறாங்க முத்தழகு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அஞ்சலிக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமா கோவம் வருது. அப்போ ரெஜினா யோசிக்கிறாங்க. "சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இதுதான் நீ சாப்பிட்ற கடைசி சாப்பாடு" அப்படின்னு சொல்கிறாங்க. "எல்லா மருந்தும் நான் கலந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நின்றுட்டுருக்காங்க. "என்ன, அந்த கலர் சாப்பாடுலாம் நீங்கள் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? ஏன், நாங்கள் கூட அதெல்லாம் ரெடி பண்ணுவோம். அதுவும் நாங்கள்லாம் தங்கத்திலே வளையல் போடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு அஞ்சலிக்கு தங்கத்திலே வளையலெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பூமி முத்தழகும் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. "நீங்கள் மட்டும் தான் சாப்பாடு குடுப்பீங்களா? நாங்கள் கூட குடுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு "எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் நாங்க" அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா சாப்பாடும் புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம்லாம் ஊட்டி விடுறாங்க அஞ்சலிக்கு. எல்லாமே ஊட்டி விட்டவுடனே இங்கே சொல்கிறாங்க. "சரி முத்தழகு, உன்னால் உட்கார முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க. "முடியும் அத்தை, என்னால் முடியும். ஒன்றும் இல்லை, பரவாயில்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, அப்போ கும்மி அடிச்சிடலாமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "கண்டிப்பாக அடிச்சிடலாம், சூப்பராக அடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எல்லாருமே சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்க. கும்மி அடி சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி சுற்றி கும்மி அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கோவமாக வருது. ரெஜினாக்கும் அஞ்சலிக்கும் அப்படியே பார்க்குறாங்க. கும்மி அடித்து முடிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து கும்மி அடித்தோடனே, "சரி நீ போ முத்தழகு, எழுந்துரு, நீ போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. முத்தழகு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்றாங்க. "என்னங்க, முடியலையா உங்களால்?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. "இல்லைங்க, பரவாயில்ல. சரி நீங்கள் படுத்துக்கங்க, உங்களோட காலை எடுத்து என் மேலே வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. "ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. "பரவாயில்லைங்க, அதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, நான் கால் அமுக்கி விடட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாங்க. "இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு வயிறு கொஞ்சம் இறுக்கமா இருக்க மாதிரி இருக்கு. அசைவு எதுவும் தெரியிற மாரி தெரியல. நீங்க பேசுனீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே எனக்கு ஏதாவது நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பூமி கிட்ட சொல்றாங்க. அப்போ பூமி கிட்ட வந்து பேசுறாரு. "என்ன பாப்பா, ஒரு ஹாய் சொல்லுங்க அப்பாவுக்கு." "அப்பா தான் நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்தழகு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க 2 பேருமே. "அஞ்சலி, நீ கவலைப்படாத அஞ்சலி, எல்லாமே நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. முத்தழகு என்னென்ன பண்ணாங்களோ எல்லாமே அஞ்சலிக்கும் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரெஜினா. எல்லாரையும் வச்சு அதே மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. வளையல்லாம் போட்டு சாப்பாடுலாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக வளகாப்பா முடிக்கிறாங்க. அஞ்சலி இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்ன முத்தழகு போனாலும் என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பாக குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி யோசிக்கிறாங்க. ரெஜினா நினைக்கிறாங்க, "போ போ, சாப்பிட்டு